அது சொல்லல. ஆனா அவங்க இப்ப இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்களா? அப்ப அவங்க என்ன செய்யலாம்? ஓகே, அப்ப அந்த ஒன் சைட்ல இருந்தா வந்திருக்கு. அப்ப யார் அந்த ஒன் சைடு? தெரியல. சரி, ஓகே. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் கண் முன்னே வந்தாடுதே, என் நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன சொன்னா உங்களோட வைஃபுக்காக நீங்க ஒரு சாங் வந்து படிங்க பாப்போம். சின்ன மகராணியே மகளாக வந்தாய், சிரிப்பாய் என்ற நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய். ஓகே, வணக்கம் அண்ணா. உங்களோட பேர்? சிவகுமார். சிவகுமார். ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே எத்தனை ஆகுது? 35. அப்போ இப்போதான் 28 மாதிரி இருக்கிறீங்க. பரவாயில்லையா? சின்ன படியும் தான். வெட்டிங் எல்லாம் பண்ணியாச்சோ? வெட்டிங் பண்ணியாச்சா? 10 years ஆயிட்டா? ஓகே. ஜெஃப்னால தான் கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது. ஓகே, ஜெஃப்னால ஒருவேளை ஃபாரின்ல யாராவது இருக்காங்களோ? அப்ப அங்க இருந்து வந்திருக்கோண்டா கிஃப்ட் ஏதாவது? வைஃபோட தம்பி. என்ன பேர்? ரெஜீபன். அந்த பேர்ல வேற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு அழகான பொக்கே ஒன்று வந்திருக்கு. ஓகே, இதை அரேஞ்ச் பண்ணது வந்து ஒரு கேர்ள், ஒரு ஆள் தான். ஓகே, பட் அவங்க வந்து ஃபாரின் இல்லை, ஜெஃப்னா தான், ஜெஃப்னாவே தான். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் அந்த இடத்துலேருந்து எங்கேயாவது வந்திருக்க வேண்டாம்? அங்கே கேர்ள்ஸ் இல்லை. அப்போ அப்படியே தப்பிச்சிங்க முதல் கேள்வியில். ஓகே, அடுத்ததுங்க. அப்போ வேறு எங்கே இருந்து வந்திருக்கலாம்? பட் எனக்கு இப்படி வெட்டிங் ஆகிட்டு வைஃப்ன்னு சொல்லியெல்லாம் அவங்க தரவே இல்லை. வைஃப் இல்லை. எஸ், அதான் நான் வந்து கேட்டேன்னா, அதான் அந்த இதில் தான் கேட்டேன்னா வெட்டிங் பண்ணிட்டீங்களான்ட்டு. ஜஸ்ட் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தந்தவங்க. ஃப்ரெண்ட், எஸ். பட் ஒரு கேர்ள் தான். எனக்கு ஜெஃப்னான்னு தான் சொன்னாங்க. மேபி கொழும்போ இல்லாட்டிக்கு ஃபாரினோ எனக்கு தெரியாது. பட் ஸ்ரீலங்கா நம்பர் தான். ஜெஃப்னான்னு தான் கால் பண்ணுவாங்க. ஜெஃப்னாவில் அப்படி கேர்ள்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க செய்யக்கூடிய மாதிரி? டச்சில் இல்லை. ஒருவேளை லாங் டைம் உங்களை மீட் பண்ணி பேசின்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்து திடீரென்று செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஐயோ, நீங்க ஒரு என்னடா வந்து கோத்து விட்டுட்டு இருக்கீங்க. வைஃபர் இருக்காங்க, ஒரு இதை போட்டு ஏதாச்சும் சம்பவமோ? சிந்துன்னு சொல்லி அவங்க யாரு? ஃப்ரெண்டு தான். இல்லை, அந்த பேர்ல வேற இல்லை. சிந்துன்ற பேர்ல வேற இல்லை. அவங்களை விட யாராவது ஃப்ரெண்ட்? அவங்க இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லா தங்களோட கதைக்கிற இல்லையா, டச்சில் இல்லையா, ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம். மேபி எனக்கு அதுக்கு தாண்டி எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் சொன்னவங்க. இல்லை, வித்யான்ற பேர்லையும் பேர் இல்லை. அவங்க எந்த இடம்? ஜெஃப்னா தானே அவங்களும்? கொழும்பு தான். இல்லை, ஜெஃப்னா தான். க்ளூ அதான் உங்களோட லாங் டேர்ம் டச்சில் இருந்தவங்க, நல்ல பழக்கம், இன்னில் என்ற ஃப்ரெண்ட். பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச காலமாக கதைக்கிறதும் இல்லை, உங்களை பார்க்குறதும் இல்லை. பட் உங்களோட கதைக்க ட்ரை பண்ணியும் கதைக்க முடியாமல் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியாக்காக மோகம் எல்லாம் மாறுது இன்னைக்கு. இது இருக்கு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள வழியில் கூப்பிட்டே இருக்க மாட்டேன். நினைச்சா யாரோ ரிலேட்டிவ்னு. இல்லை, அது பிரச்சனை இல்லை. வளமையாக தானே தாடி விழுகிறது. இப்போ என்ன புதுசாக அவ்வளோ போகுது. வைஃப் தான். அப்படியா? அப்போ அவங்கள்டே கேட்டுருவோமே. கேளுங்களேன். இல்லை, நீங்களா அனுப்பிடுங்க. சும்மா சொல்லுங்க. அவருக்கு கிளாரிட்டியா இருக்குன்னு தானே. சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காக்கா? உங்களுக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க சொல்லி ஐடியா?
பதிலடியா இருக்கும். ஆனா ரெண்டாவது அவங்க சம்பந்தமே இருக்காங்க. உங்களோட பேர் என்னக்கா? ரெஜிகா. அந்த பேர்ல பேரு சொன்னா தானே உடனே தெரிஞ்சிடும் யாருண்டு. ஸோ அது உண்மையை சொல்லுங்க. ஒவ்வொரு பேரு நான் சொல்லுங்க, நான் அதுல யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் சரியாக்கா, நீங்க ஏதாச்சும் கோவிப்பீங்களா, சண்டை பிடிப்பீங்களா? அவங்களே சொல்லிட்டாங்க, நீ சொல்லிட்டு போயிடுவிடா, அப்புறம் நான் விளையாடி அப்ப அந்த 4 பேரையும் சொல்லுங்க. சுஜி. இந்த பேர்ல இருக்கவங்க தெரியல, பட் இந்த பேரும் எனக்கு வந்தது. பானுசா. அவங்க யாரு? ஃப்ரெண்டு தானா? வைஃபு தெரிஞ்ச, எந்த வைஃபு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தான். அவனோட சிரிப்பாட்ட சிரிச்சா அவன் நிறைய இடத்துல பானுசான வேலைதான் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு போல. இல்ல அந்த பேர்லயும் வேற இல்லை, தம்பிட்டீங்க சரி இல்லையா? சரி ஓகே, நான் அடுத்த கிஃப்ட் தாரேன். சரி, அடுத்த கிஃப்ட் தான் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஆனா ஓகே என்ன செய்யலாம், அப்படி சிம்பிளா முடிய கூடாது. சரி ஓகே, அப்ப இதெல்லாம் வந்து ஃபைனலா யார சொல்றீங்க? அக்கா. ஓகே, அப்படி பார்த்தாலும் அக்காவா வைஃபான்னு பாக்க அதுல யாரா இருக்கும்? அக்கா தான் மட்டும். சரி, வாய்ப்பில்ல ராஜாவா? என்ன வாய்ப்பில்லைன்னு அப்ப அக்காவா தான் ஒழிச்சு நிக்கிறா போல. என்ன கேளுங்க அக்கா, நீங்க வாண்டு. ஒருவேளை அப்படியா இருக்கும். ஓகே, அக்காண்ட பேர் என்ன? ஸ்ரீவித்யா. பட் அக்கா இல்ல. அக்கா இல்ல. ஓகே, வைஃபா இருக்கும்னு சொல்றீங்க, பட் வைஃப். சரி ஓகே, அப்ப நீங்க கூடுதலா விரும்புறது வைஃபை தானே? இனில என்ற அன்பு காட்டுறதும் உங்களோட வைஃபுக்கு தான். ஸோ வைஃப் ஆசைப்பட்டா என்னென்னாலும் செய்திருவீங்க. இல்லை செய்ய மாட்டேன், அப்படி இல்லை, எல்லாம் செய்யலாது, பட் மோஸ்ட்லி செய்திருவோமா? ஓகே, அப்படின்னு சொன்னா உங்களோட வைஃபுக்காக நீங்க ஒரு சாங் வந்து படிங்க பார்ப்போம். சின்ன மகராணியே மகளாக வந்தாய், சிரிப்பாய் எல்லாம் நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய், கைவீசும் ஜன்னலில நீ வந்த வேளை, வாழ்க்கை பாறையிலும் வரவேற்கும் மாலை, எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும். ஓகே, வேற லெவல்ல வாய்ஸும் சூப்பராக இருக்க. ஓகே, அப்போ இதுக்கு பிறகு நான் யாருன்னு சொன்னாலும் அக்கா அடிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டில் சொல்லாம இருக்கிறீங்க அப்படியா? சொல்லுங்க, அப்போ யாருண்டு? நானும் அந்த ஃப்ரெண்ட் அண்ட் அடிச்சு சொல்லல, ஃப்ரெண்ட் அண்ட் சொன்னவங்க ஃப்ரெண்டுக்கு மேலேயும் இருக்கலாம். கொழும்புல இருக்கிறவங்க ராஜேண்டி. அவ்வளோ பேர் தானே? ஓகே, அந்த மாதிரி. பட் அப்படி இல்லை, உங்களுக்கு பழைய நினைவுகள் ஏதாவது இருக்கா? பழைய மெமரிஸ், ஆல் மெமரிஸ் அந்த மாதிரி? அப்படிதான் ஒன்றுமே இல்லைண்ணே. சரி, உங்களுக்கு இல்லை, உங்களை சார்ந்த வேறு யாருக்காது உங்களில் இருந்திருக்குமில்ல? அது சொல்லல. ஆனால் அவங்க இப்போ இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்களா? அப்போ அவங்க என்ன செய்யலாம்? ஓகே, அப்போ அந்த ஒன் சைட்ல இருந்தா வந்திருக்கு. அப்போ யார் அந்த ஒன் சைட்? சரியில்லை. சரி ஓகே, அந்த கிஃப்ட் எடுங்க. ஓகே ஓகே, இதை ஓப்பன் பண்ண முதல் சரியா? இதை கொடுத்து விட்டவங்க சரியா சொன்னது, நீங்கள் வந்து அவங்களுக்கு இனிலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாம். ஓகே, நீங்கள் வந்து கடவுள் கொடுத்த வரமா, எப்போவுமே உங்களோட கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் சரியா? பட் கூட தான் இருக்கிறாங்களாம் சரியா? இல்லை, நினைவுகளோடு உங்களோட அழகாக கூட இருக்கிறாங்களாம் சரியா? நீங்கள் இல்லாத அந்த கணத்தை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலை. ஓகே, அப்படின்னு சொல்லி இந்த கிஃப்டை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க.
சரியா? அப்போ யாரா இருக்கும் ஐடியா இல்லை. பட் அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ண உடனேயே யாருன்னு தெரிஞ்சிடும். சரியா? கடவுளை வேண்டிக் கொண்டு என்ன கம்பெனிக்கா உங்களுக்கா? என்னென்ன கண்ணுல ஒரு ஏக்கம், கையில ஒரு நடுக்கம். பாதி மூச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிழிச்சங்க தாராளம் கிளிய போத வாழ்க்கை. அப்போ அடியோ வைஃப் தான் அப்படித்தானே. அப்படி நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகே, எதிர்பார்த்தீங்களா அப்படி வருமாண்டு? எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆக்சுவலா இது வைஃப் அனுப்ப இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொன்னா உங்களோட போட்டோஸ் தான் வரும். பின்ன சம்மந்தம் இல்லாத இன்னொரு போட்டோவா வரும்? சொல்லுங்க. அவ தான் இருக்க மாட்டேன். மேபி உங்களோட வைஃபோட ஹெல்ப்போட வேற யாராவதா கூட இருக்கலாம்ல. வைஃபோட ஹெல்ப் கூட இல்லாம ஜஸ்ட் ஒரு போட்டோன்றது பெரிய விஷயம் இல்லை தானே? பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க அப்படியா? ஓகே. ஆனால் உங்களோட வைஃப் இல்லை. சரி, அடுத்த கிஃப்ட் இருந்தாலும் சரியா? ஆனால் முதல் விஷயத்துலேருந்து தப்பிச்சிட்டீங்க. இனிமேட்டு உங்களுக்கு சேஃப்டி சொன்னுங்க வந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே பார்த்துட்டீங்க. ஓகே, அவங்க தான். ஓகே, அதை கொடுங்க. ஓகே, பிடிச்சிருக்கா கேக்? என்னத்த கூட இனிமே சொல்லுவீங்க. நானே சேஃப்டி சொல்லுங்க வந்துட்டீங்க. அடிவிழாதான் தெரிஞ்சிட்டது. இனிமே அடிவிழாதான். அப்ப என்ன சொல்லலாம்? ஓகேண்ணா, அப்ப நான் கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சிவா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே, கேக் கட் பண்ணி அப்படியே அக்காவுக்கு ஊட்டி விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. அப்ப இருக்கு இன்றைக்கு சம்பவம். ஓகே ஓகே ஓகேண்ணா, நீங்க ஹாப்பி தானே? அப்ப இவ்வளவு உங்களுக்கு எதிர்பாராம 10 நாளா பிளான் பண்ணி உங்களுக்காக சர்ப்ரைஸா செய்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? கூடவே இருக்கிறாங்க, இப்படியே இருக்கணும். ஓகே ஓகே, நீங்க ஃபுல் ஹாப்பி தானே? ஃபுல் ஹாப்பி. அப்ப அதுக்காக இன்னொரு சாங் உண்டு. வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் கண்முன்னே வந்தாடுதே, என் நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் கண்முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே.
எங்கள் மனதை கொள்ளையடித்தாய். இந்த தந்திரமும் மந்திரமும் எங்கு சென்று படித்தாய். விழி அசைவில் வலை விரித்தாய். உன்னை பல்லக்கீனில் தூக்கிச் செல்ல கட்டளைகள் விதித்தாய். உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி. என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மண்ணாகுமோ. ஓகே நான் சூப்பர் வேற வேலை. அப்போ அக்காவுக்கு ஓகே டெய்லி ரேடியோவில் அந்த வேலை என்ன நெச்ச நேரத்துக்கு ஒரு பாட்டு என்ன படிச்சுட்டிங்கன்னா ஓகே. ஓகே அப்போ என்ன சண்டை என்ன சரி ஒரு பாட்டிலே சமாதானமாக போயிருக்கீங்க போல. பாட்டு ஆரம்ப பாட்டு தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். அப்படிதான் உலகமே அப்படித்தான் ஸ்பீடாக போய்கொண்டிருக்குது. இதில் இங்கே நமக்கு பிடிச்சது செய்கிறது. ஓகேண்ணா அப்போ நாங்களும் போயிட்டு வரோமேண்ணே. ஓகே பாய். ஓகே